வணக்கம் children, this is மாலதி. நாம இன்னைக்கு chapter 3 அல்ஜீப்ரா இயற்கணிதம் பத்தி பார்க்க போறோம். எப்படி வெறும் நம்பர்ஸ் பத்தியே நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். 6th ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த இயற்கணிதத்தோட அறிமுகம், அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸும் அதுக்கப்புறம் நம்பர் சிஸ்டமும் ஒரு கலவையாக வர்றது தான் நம்ம இந்த இயற்கணிதம்னு சொல்லுவோம். இதை வச்சு எப்படி ஆடிங், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. இப்போ என்ன அப்படின்னா, இந்த நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பருப்பு சாதம் மட்டும் தருவாங்க. பருப்பு கூட சாதம் மிக்ஸ் பண்ணி வெறும் பருப்பாகவும் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் காயை தனியா வேவிச்சு அது தனியா உங்களுக்கு காயா கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் நீங்க வளர வளர கொஞ்சம் பெரிய குழந்தையாகும் போது இந்த பருப்பையும் அப்புறம் காயையும் ஒன்னா போட்டு சாம்பார் அப்படின்னு ஒன்று செய்வாங்க இல்லைங்களா. அந்த சாம்பார் கூட ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லைங்களா. அது மாதிரி இயற்கணிதத்துல எண்களையும் அதே போல இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லைங்களா. இங்கிலீஷ்ல வரக்கூடிய ABCD Z வரைக்கும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸையும் நம்பர் சிஸ்டம், ரியல் நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எண்களும், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், அப்புறம் இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், எல்லா எண்களும், மெய் எண்களையும், இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், விகிதமுறு எண்கள், எல்லா எண்களையும் சேர்த்து நம்ம ரெண்டையும் கலந்து கலவையாக நம்ம இந்த இயற்கணிதம் அப்படின்னு கத்துக்க போறோம். அதாவது எப்படி சாம்பார் அழகா நல்ல ப்ரொபோர்ஷனோட ப்ரிப்பேர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்குமோ, அதே மாதிரி இந்த எண்களையும் இந்த ஆல்பபெட்ஸ், இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், அதாவது ஆங்கில எழுத்துக்களையும் வச்சிருக்கக்கூடிய கலவையை நம்ம நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த பேசிக்ஸை நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இயற்கணிதம் ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. இங்கிலீஷ் எழுத்துக்கள் A ல இருந்து Z வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களையும் நாம மாறிகள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க இந்த அல்ஜீப்ரால சொல்லுவோம். அதாவது வேரியபிள்ஸ் ஆர் ஃப்ரம் A to Z, all English alphabets are called as variables. அது உங்களுக்கு நல்லா தெரியும். எதனால அப்படின்னா, ஒரு இடத்துல ஏவை நம்ம வந்து 2 ஆட்டுக்குட்டியா வச்சுக்கலாம், அப்படி இல்லை 2 பூவா வச்சுக்கலாம்னு சொல்லுவோம். இன்னொரு இடத்துல என்னன்னு சொல்லுவோம், let x be 2 girls and y be 3 boys அப்படின்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு இடத்துல எக்ஸோட மதிப்பு 2ஆ இருக்கும், வேற பல இடங்கள்ல மாற்றி போகும்போது ஒரு இடத்துல -3ஆ இருக்கும், ஒரு இடத்துல 0வா இருக்கும். அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் ஈக்குவேஷன் டு ஈக்குவேஷன், பொசிஷன் டு பொசிஷன். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸை நம்ம வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் தெரியாத விஷயங்களை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிட்டு நம்ம அதனுடைய மதிப்பை அந்த இடத்துல கண்டுபிடிப்போம். அதனால நம்ம இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இந்த கான்ஸ்டன்ட்ஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்னா எண்களை தான் நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், வெறும் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு 2 ரோஜா பூ கொண்டு வா அப்படின்னா 2 எண்ணிக்கையில 2 கொண்டு வந்து தருவாங்க. அட இல்லை எனக்கு 2 பேனா எடுத்து வந்து கொடு அப்படின்னா பேனா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்போ எத்தனை பேனா எடுத்து வந்து கொடுப்பாங்கன்னா 2 பேனா எடுத்து வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி 2 பேப்பர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் எண்ணிக்கையில 2 இருக்கிற மாதிரியான 2 பேப்பர் தான் வரும். அப்ப எண்ணிக்கை என்னைக்குமே மாறாது. ஆனா உறுப்புகள் மாறினாலும், பொருட்கள் மாறினாலும் அந்த எண்ணிக்கை என்னைக்குமே மாறாம இருக்கிறதுனாலதான் அந்த நம்பர்ஸை நம்ம வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா. இப்ப இந்த டேர்ம்ஸை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்புகளும் இப்போ வந்து ஒரு மாறி இருக்கு, இப்போ ஏன்னு ஒன்று இருக்கு, ஒரு நம்பர் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத ரெண்டும் கம்பைன் பண்ணி எழுதாலும் இதை ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், A+2 இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு அப்படின்னு எழுதுவோம். அதுவே இந்த நம்ம 2 - A அப்படின்னு எழுதலாம், இல்லை A/2ன்னு எழுதலாம். அப்போ இது எல்லாம் ஒவ்வொன்றையும் இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இந்த மாதிரி இந்த உறுப்புகளை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் வருது. இதுல லைக் டேர்ம்ஸ் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ் என்ன அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா ஒரே மாதிரி மாறிகள் இருக்கக்கூடியதாகவும் கூட இருக்கக்கூடிய எண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போ மாறியோட அமைப்பு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய உறுப்புகளை தான் நம்ம ஒத்த உறுப்புகள், அதாவது லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேற வேற மாறிகள் கொண்டு வேற ஒரு பேட்டர்ன்ல அமைஞ்சிருந்தா அது நம்ம அன்லைக் டேர்ம்ஸ், மாறுபட்ட உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை பற்றியும் பார்க்கலாம். பாத்தீங்களா, இப்ப நமக்கு இந்த ஜத்துக்குள்ளார இருக்கக்கூடியது ஒரு டேர்ம்ஸ், ஒவ்வொன்றும் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒவ்வொன்றும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எப்படி இருக்கு அப்படின்னா, வெறும் வேரியபிள்ஸும், அதாவது எண்களும் மாறிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஒரு உறுப்புகள்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றும் இட் இஸ் கால்ட் அஸ் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா கோர்த்து, எப்படி கோர்க்கிறது அப்படின்னா, பிளஸ் சைனாலையும் மைனஸ் சைனாலையும் கனெக்ட் பண்ணும்போது அது நமக்கு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனாக அது மாறுது. பாருங்க, இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். x square plus 3y minus 3a square b square அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்மையும் பிளஸ் ஆலையும் மைனஸ் ஆலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், இயற்கணித கோவை அப்படின்னு சொல்லலாம்.
இதுல இந்த மாறிகள் எல்லாமே மேலே இருந்து அதனுடைய அடுக்குகள் எல்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்களாக இருந்தால் தாராளமா இதை நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், அதாவது பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இதுல 1 2 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இதை நம்ம ட்ரைனாமியல் எக்ஸ்பிரஷன், மூவுறுப்புக்கோவை, மூன்றுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை இதை நாம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 4ba² ஒரு டேர்ம் மட்டும் தான் எடுத்துக்கோம் இல்லைங்களா. அப்ப இத மோனோமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதே தமிழ்ல சொல்லணும்னா ஓர் உறுப்பு கோவை, ஒரே ஒரு உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதனால இது ஓர் உறுப்பு கோவை. இப்ப இது கூட நம்ம ஏதாவது ஒண்ணு கனெக்ட் பண்ணி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த qp² பிளஸ் qp² ஆட் பண்றோம். இப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா, ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெண்டு டேர்ம்ஸ் பிளஸ் சைன்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கும் போது இத ரெண்டு பைனாமியல், ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல அதை சொல்லுவோம். இந்த மாதிரி தான் நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷனாவோ அல்லது பாலினாமியல் எக்ஸ்பிரஷனாவோ மாற்ற முடியும். அதாவது இயற்கணித கோவையாகவோ அல்லது நமக்கு பல்லுறுப்பு கோவையாகவோ மாற்ற முடியும். இதுல நீங்க ஒரு டவுட் கேட்கலாம், எது இயற்கணித கோவைன்னு சொல்றீங்க அப்புறம் பல்லுறுப்பு கோவைன்னு சொல்றீங்க, இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா போறோம். இருக்கக்கூடிய எல்லா கோவைகளையுமே நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இயற்கணித கோவைகள், அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இப்போ 7x³ - 3x + 4 அப்படின்ற ஒரு இயற்கணித கோவை இருக்கு இல்லைங்களா. இந்த அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வேரியபிள் எக்ஸ்க்கு ஒரு பவர் 3 இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேரியபிள் டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இத இயற்கணித கோவைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்ததுக்கு வாங்க, y² - √y, பாத்தீங்களா, 13y² - √y - y⁴. நம்ம இதுல பார்க்க வேண்டியது இந்த வேரியபிள்ஸோட பவர். இந்த வேரியபிள்ஸோட பவர் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க பவர் 4 இருக்கு. ஆனா பாருங்க இங்க √y இருக்கு. இதை நம்ம பவர்ல மாத்தணும்னா y⁴1/2 மாறும். இந்த மாதிரி ரேடிக்கல் சைன் இருந்தாவோ, அது மூலக்கூறு வடிவுல மாறி இருந்தாலோ அல்லது அடுக்குல பின்னம் இருந்தாலும் இதை நாம இயற்கணித கோவைகள், அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது இங்க பாருங்க, 5x² - 3x + 7/9 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா xக்கு பவர் 2 நேச்சுரல் நம்பர், இங்க xக்கு ஒரு பவரும் இல்லைன்னா 1 அர்த்தம். இதுவும் நேச்சுரல் நம்பர் பவர், இதுவும் நேச்சுரல் நம்பர் பவர் தான். எல்லாமே நியூமரேட்டர் தொகுதியில தான் இருக்கு. அப்ப இதை நம்ம தாராளமா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்ததுக்கு வாங்க, பாருங்க, 6m⁴ - 4m + 3m² - 1. இது ரெண்டும் நமக்கு நேச்சுரல் நம்பர் பவர்ல தான் இருக்கு. பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்ல நமக்கு பிரச்சனையே இல்லை. பாருங்க, இந்த வேரியபிளுக்கு பவர் எப்படி இருக்கு, ஃபிராக்ஷன் பவரா இருக்கா. இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம இதை அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் தான் சொல்ல முடியும், நாம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது. சோ அடுத்தது பாருங்க, 3a² - 5a - 7. பாருங்க, இது ஒரு நேச்சுரல் நம்பர் பவர், இதுக்கு 1, இதுவும் நேச்சுரல் நம்பர் பவர். அதே மாதிரி எல்லாமே நமக்கு நியூமரேட்டர்ல தொகுதியில் இருக்கிறதுனால இதையும் நாம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன், பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல முடியும். இப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியுதா, அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷனோட வேரியபிளோட பவரை பார்க்கணும். அது எல்லாமே நேச்சுரல் நம்பர் பவராகவும் எல்லாமே நியூமரேட்டர்லயும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு பவர்ல நெகட்டிவ் சைன் வந்தாலோ அல்லது டினாமினேட்டர்ல வேரியபிள் இருந்தாலோ, அதாவது பகுதியில மாறி இருந்தாலோ அல்லது நமக்கு குறையன் அடுக்கு இருந்தாலோ அல்லது மூலக்கூறு வடிவில் இருந்தாலோ, அதாவது ஸ்கொயர் ரூட்டோ, கியூப் ரூட்டோ, 4th ரூட்டோ, 5th ரூட்டோ அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது பவர்ல வேரியபிளோட பவர் வந்து ஃபிராக்ஷனா இருந்தா, பின்னமா இருந்தாலும் நம்ம என்ன சொல்ல முடியும், பின்ன அடுக்கு கொண்ட மாறியை கொண்டிருந்தாலும் அதை நம்ம அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் தான் சொல்ல முடியும், இயற்கணித கோவைகள் தான் சொல்ல முடியும், நம்ம பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல முடியும். அப்ப பல்லுறுப்பு கோவை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இதுல பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸோட பவர் நேச்சுரல் நம்பரா மட்டும் தான் இருக்க முடியும். அதாவது இயல் எண்கள் அடுக்கு கொண்டதா மட்டும்தான் அந்த மாறிகள் இருக்கணும். அப்படி இல்லாம குறையெண்களாகவோ அல்லது நமக்கு பின்னமாகவோ அல்லது நமக்கு மூலக்கூறு வடிவிலையோ இருந்துச்சுன்னா அதை நம்ம பாலினாமியல் எக்ஸ்பிரஷனே சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா பாருங்க, 2x⁴ - 3x² - x + 9 இது எல்லாமே நியூமரேட்டர்ல இருக்கு, நேச்சுரல் நம்பர் பவர் இருக்கனால இது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி தான் இது ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்தாலும் இதுக்கு பாசிட்டிவ் பவர் பாருங்க எல்லாமே இருக்கு, அதனால இதையும் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன். இது வந்து பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வித் ஒன் வேரியபிள் yங்கிற வேரியபிள்ல பாத்தீங்கன்னா y³ - 3y - 5y⁴ + 7y²ன்னு
இந்த y எல்லாமே நியூமரேட்டர்ல இருக்கு. எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் பவர், அதாவது நேச்சுரல் நம்பர் பவர் இயல் எண் அடுக்கு தான் இருக்கு. அதனால இதை எல்லாமே நம்ம பல்லுறுப்புக்கோவைகள், அதாவது பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னு சொல்ல முடியும். ஒத்த உறுப்புகள்னா என்ன, மாறுபட்ட உறுப்புகள்னா என்ன, அதாவது லைக் டேர்ம்ஸ் தான் என்ன, அன்லைக் டேர்ம்ஸ் தான் என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம் வாங்க. உங்க அம்மா மார்க்கெட் போயிட்டு வந்ததையும் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இப்படி காய்கறி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை முதல்ல பிரிச்சு எடுப்பாங்க இல்லையா, அதை தான் நம்ம இப்ப செய்ய போறோம். பாருங்க, முதல்ல பெருசா இருக்கிறதெல்லாம் எடுப்பாங்களா, பாருங்க. பெரிய வெங்காயம் எல்லாம் தேடி கரெக்டா பெரிய வெங்காயத்துக்கு ஒரு டப்பால போடுவாங்க. அதே மாதிரி பாருங்க, உருளைக்கிழங்குலாம் இருக்கு இல்லைங்களா, அதை இன்னொரு டப்பால போடலாம். தக்காளி இருக்கு பாருங்க, அதையெல்லாம் ஒரு டப்பாலையும். பாருங்க, இன்னொரு உருளைக்கிழங்கு மிஞ்சி இருக்கு, அது உருளைக்கிழங்கோட போடலாங்களா தக்காளி கூட போடலாமா, உருளைக்கிழங்கோட தானே போடணும், போட்டாச்சு. பாருங்க, இப்போ பச்சை மிளகாய் இருக்கு, வரமிளகாய் இருக்கு, வெங்காயம் இருக்கு இல்லைங்களா. பாருங்க, பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நம்ம ஒன்னா போட முடியுமா, இல்லை இல்லையா. பச்சை மிளகாயை நாம அது ஒரு டப்பால போட்டு எடுத்து வைப்போம். கம்ப்ளீட்டா எடுத்துட்டோங்களா. பாருங்க, பச்சை மிளகாய் எல்லாம் ஒரு டப்பால எடுத்து வச்சாச்சு. இன்னொன்று 2 இருக்கு பாருங்க, அதை கரெக்டா தேடி எடுத்துடலாமா, எடுத்துட்டோமா. இப்போ வரமிளகாய் எல்லாம் எடுத்து போடலாங்களா. பாருங்க, இது மிளகாய் தான், இருந்தாலும் இது என்ன மிளகாய், வரமிளகாய், அது பச்சை மிளகாய், அதனால அது ரெண்டையும் சேர்த்து வைக்க முடியாது இல்லைங்களா, நம்ம தனியா பிரிச்சு தான் வைப்போம். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தாலும் ரெண்டும் வெங்காயம் தான், இருந்தாலும் சின்ன வெங்காயத்தை தனியாகவும் பெரிய வெங்காயத்தை தனியாகவும் தானே பிரிச்சு வைப்பாங்க அம்மா. ஸோ இதையெல்லாம் நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நாம எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சாச்சு. இது மாதிரி தான் நாம அந்த மாறிகள்ல ஒத்த உறுப்புகள் பிரிக்க போறோம். பாருங்க, இங்க பாருங்க, சின்ன வெங்காயம் தனியா இருக்கு, இது பெரிய வெங்காயம், இது பச்சை மிளகாய், பாருங்க இது வரமிளகாய் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். பாருங்க, தக்காளி தனியா பிரிச்சு எடுத்துட்டோம், உருளைக்கிழங்கு தனியா பிரிச்சு எடுத்துட்டோம், முட்டைக்கோசையும் தனியா பிரிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஒத்த உறுப்புகளை எல்லாம் தனியா பிரிச்சு எடுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். காய்கறிகள்லாம் பிரிச்சோம் இல்லைங்களா, நீங்க பாத்தீங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணோம், பச்சை மிளகாயை தனியாவும் வரமிளகாயை தனியாவும் பிரிச்சோம். அதே மாதிரி நம்ம தக்காளியை தனியா, உருளைக்கிழங்கு தனியா, இப்படி. இன்னொன்று என்னன்னா, பெரிய வெங்காயம் இருந்தது, சின்ன வெங்காயம் இருந்தது, நம்ம ரெண்டையும் ஒன்னா போட்டு வைக்கல. பெரிய வெங்காயத்தை தனியா பிரிச்சோம், சின்ன வெங்காயத்தை தனியா பிரிச்சோம். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா. பாருங்க, இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, இது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதும் எக்ஸுங்கிறதும் வேறு வேறு மாறிகள், அதாவது அது ஒத்த உறுப்புகள் கிடையாது. எக்ஸுங்கிற மாறிதான், பட் இதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் அடுக்கு இருக்கு, இது வெறும் எக்ஸ்னு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லணும்னா லைக் டேர்ம்ஸ்னு சொல்ல முடியாது, யார் அன்லைக் டேர்ம்ஸ். அப்ப எப்படி பிரிக்கலாம் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தனியா இருக்குது. பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர் கூட ஒய் இருக்கு அப்படின்னா, இது சின்ன வெங்காயம் அப்படின்னா இந்த வெங்காயத்தோட மிளகாயும் சேர்ந்து இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி வெறும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எங்க இருக்குன்னு பார்த்தா பாருங்க, இங்க நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா நமக்கு கூட இருக்கிற மாறிக்கு என்ன ஃபார்மேட்ல இங்க இருக்கோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணுமோ அதே ஃபார்மேட்ல அந்த மாறி அது தனிச்சிருந்ததுன்னா தனிச்சு மட்டும் தான் இருக்கணும். அந்த மாதிரி வேரியபிளை மட்டும் தான் நம்ம லைக் டேர்ம்ஸ் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, அப்புறம் -5x ஸ்கொயர் இருக்கு. வேற ஏதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ் இருக்கானா இல்ல. இது நம்ம இதுல ஒரு ஃபர்ஸ்ட் செட் எடுத்துட்டோம். அடுத்த செட் நமக்கு தேடலாம் வாங்க. அடுத்த செட்னா 3y இங்க இருக்குங்களா, வெறும் y மட்டும் தான் இருக்கும், கூட இருக்கிற நம்பர் எப்படி வேணாலும் மாறி இருக்கலாம். பாருங்க, இந்த 3y-யும் -3y-யும் இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல. அடுத்தது 3a ஸ்கொயர் b ஸ்கொயர். a ஸ்கொயர் b ஸ்கொயருக்கு பேரே கிடையாது, இது ஒண்ணுதான் இருக்கு, அதனால நம்ம எடுத்து எழுத வேண்டாம். அடுத்தது தேர்ட் ஒன், நமக்கு இந்த 4x இருக்குங்களா, இந்த 4x இதுக்கு ஏதாவது இருக்கா, பேர்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். பாருங்க, x மட்டும் தான் இருக்கணும், கூட இருக்கிற நம்பர் எதுவா வேற இருக்கலாம். இங்க பாத்தீங்களா 2x 2x இருக்கு, அப்புறம் வேற எதுவும் x காம்பினேஷன்ல இல்ல, விட்டுருங்க. அடுத்தது 4வது வாங்க. பாருங்க, x ஸ்கொயர் y இருக்கா, இங்க ஒரு x ஸ்கொயர் y இருக்கு.
வேற எங்காவது x ஸ்கொயர் y இருக்கா பாருங்க இங்க இருக்கு x ஸ்கொயர் y வேற பாருங்க இந்த 4x க்கு நம்ம இங்க ஒரு 2x தான் எழுதணும் பாருங்க இங்க ஒரு -25x இருக்கு அதையும் தான நம்ம லைக் டேர்மா x க்கு கூட எழுதணும் எழுதியாச்சு அதே மாதிரி நமக்கு இந்த இது கூட ஏதாவது உறுப்புகள் இருந்தாலும் கண்டுபிடிச்சு நம்ம இங்க போடலாம் பாருங்க அப்ப இதுவும் லைக் டேர்ம்ஸ் எழுதிக்கலாங்களா எதுவும் x ஸ்கொயர் y யும் அப்புறம் 9x ஸ்கொயர் y அதனால 9வது செட் 2xy ஸ்கொயர் -11xy ஸ்கொயரும் லைக் டேர்ம்ஸ் நாம இதுக்கு முதல்ல எழுதிட்டோம் a ஸ்கொயர் b பாருங்க a ஸ்கொயர் b ல ஏதாவது இருக்கா பாருங்க இதுவும் எழுதிட்டோம் நாம அதனால இதுவும் எழுதிட்டோம் வேற எதுவும் இல்ல இப்ப லைக் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம இங்க தூக்கி எழுதிட்டோம் அன்லைக் டேர்ம்ஸ் அதாவது மாறுபட்ட உறுப்புகள் எதுனா நம்ம வேற இருக்கிறது எதை வேணா காம்பினேஷன்ல போடலாம் இதுல ஒண்ணு போட்டாவே அது மாறுபட்ட உறுப்புகள் தான் -5x ஸ்கொயர் -3y இது மாறுபட்ட உறுப்புகள் இது கூட இன்னுமே கூட எழுதலாம் -9p². அதாவது மாறிகளும் வேற வேறையா இருக்கிறது நம்பர்ஸ் பத்தி கவலை இல்லை மாறிகள் வேற வேறையா இருந்தா அதை நம்ம என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா அன்லைக் டேர்ம்ஸ் அதாவது மாறுபட்ட உறுப்புகள்னு சொல்லுவோம் அதாவது வேரியபிள்ஸ் வேறையா இருந்துட்டாவே போதும் இப்போ ஈவன் பாருங்க இதுக்கு 5x அப்படின்னு எழுதணும்னா அதுவுமே நமக்கு வந்து வேறதான் அதனால இதுவும் மாறுபட்ட உறுப்புகள் they are unlike terms அப்ப லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம தேடி பிடிக்கணும் அன்லைக் டேர்ம்ஸ்னா பாருங்க இந்த ரெண்டு எழுதினாவே அன்லைக் டேர்ம் தான் -11xy ஸ்கொயர் √3q அதே மாதிரி -ab இதுல பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இது வேற மாதிரி இதுவும் வேற மாதிரி இதுவும் வேற மாதிரி அப்ப வேரியபிள்ஸ் எல்லாம் வேற வேறையா இருந்தாவே அது அன்லைக் டேர்ம்ஸ் தான் அது மாறுபட்ட உறுப்புகள் தான் இப்படிதான் நம்ம பிரிக்க போறோம் பாருங்க இப்போ நமக்கு ஒரு 3 பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த 3 பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லயும் ஒவ்வொரு டேர்மோடைய நம்பர் கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன் அதாவது ஒவ்வொரு பல்லுறுப்புக்கோவையின் ஒவ்வொரு உறுப்புகளின் எண்கெழுக்களை எழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் உறுப்பு அதனுடைய எண்கெழு எது அதாவது நம்பர் கோஎஃபிஷியன்ட் எது அப்படின்னா 2 அப்படின்னு எழுதுவோம் அப்போ 2, இதனுடைய நம்பர் கோஎஃபிஷியன்ட் எப்படின்னா -3 அதனால சைனோட -3ன்னு போடணும் அடுத்த டேர்ம் வந்து x அதனுடைய எண்கெழு அப்படின்னா இது கூட 1 இருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு x தான் x இல்லைங்களா இல்லைன்னா அந்த x டேர்மே வராது அதனால ஒரு x இங்க மைனஸ் சைன் இருக்கனால இதுக்கு -1 is the number coefficient of the third term அதே மாதிரி அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட் அதனால கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கனால எண்கெழுக்கள்னு மட்டும் கேட்டிருக்கனால நாம இந்த மாறிலி உறுப்பு எழுத வேண்டியதில்லை அதே மாதிரி அடுத்த எக்ஸ்பிரஷனுக்கு பார்ப்போம் இதுல அப்படின்னா இதனுடைய நம்பர் கோஎஃபிஷியன்ட் எண்கெழு இந்த 4 அடுத்தது இதுக்கு இந்த -8 அதுக்கு அடுத்ததுக்கு இந்த +3 அதே மாதிரி அடுத்த தேர்ட் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ல நம்பர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா இந்த 14 ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒரு -3 அதுக்கு அடுத்து இந்த டேர்முக்கு ஒரு -5 அப்புறம் இந்த டேர்முக்கு ஒரு +7 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எண்களை மட்டும் எழுதினாதான் அதுதான் எண்கெழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி கணக்கிடுறது ஒரு பல்லுறுப்புக்கோவையில் உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி கணக்கிடுறது அப்படின்னா பாருங்க இந்த பிளஸ் சைனும் மைனஸ் சைனும் தான் உறுப்புகளை பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப இது மொத்தமும் ஒரு உறுப்பு இந்த 2x⁴ அப்படிங்கிறது ஒரு உறுப்பு அப்புறம் இந்த 3x² இந்த -3x² இன்னொரு உறுப்பு இந்த -xங்கிறது இன்னொரு உறுப்பு அப்புறம் இந்த +9ங்கிறது ஒரு உறுப்பு அப்போ மொத்தம் 4 உறுப்புகள் கொண்டது இந்த முதல் பல்லுறுப்புக்கோவை அதே மாதிரி ரெண்டாவது வாங்க 4xy² இந்த மொத்தமும் சேர்ந்து ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம் இந்த -8x மொத்தமும் சேர்ந்து இன்னொரு உறுப்பு இந்த +3y மொத்தமும் சேர்ந்து இன்னொரு உறுப்பு மூணாவது உறுப்பு இந்த -2ங்கிறது கடைசி உறுப்பு நாலாவது உறுப்பு இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 14y³ is one term, -3y is another term, -5y⁴ is the third term and +7y² is the fourth term. மொத்தம் இதுல 4 உறுப்புகள் இருக்கு அப்போ இந்த பிளஸ் பாருங்க இந்த y³ -3y -5y⁴ +7y² அப்படிங்கும்போது இது ஒரு டேர்ம் அப்படின்னா இந்த மைனஸ் சைன் தான் இந்த டேர்மை பிரிக்குது பாருங்க இங்க அடுத்து -3y ரெண்டாவது டேர்ம் ஆயிடுச்சு அதே போலதான் இந்த மைனஸ் சைன் இந்த டேர்மையும் பிரிச்சு இது 2 உறுப்புகளாக மாத்துது அப்புறம் இந்த பிளஸ் சைன் இதையும் பிரிச்சு இதை 2 உறுப்புகளா மாத்துது அப்போ பிளஸ் சைனுக்கும் மைனஸ் சைனுக்கும் நடுவுல வர்றதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கணக்குல வச்சுக்கணும் இப்போ இது ஒரு டேர்ம் இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவது அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்ம டேர்ம்ஸை செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும் நம்ம அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கலாம் அதாவது இயற்கணித கோவைகளின் கூட்டலும் கழித்தலும் நம்ம எப்படி பண்ணோம் லாஸ்ட் இயர் அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவு கூர்வமாக நம்ம பாருங்க -3m² + 7m 4m² - 6m இது ரெண்டையும் கூட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம எழுதிக்க போறோம் -3m² + 7m அப்படின்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனை மேலேயும் முதல் கோவையை மேலேயும் இரண்டாவது கோவை
4m ஸ்கொயர் மைனஸ் 6m அப்படின்னு கீழையும் எழுதிட்டோம். கூட்ட சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம குறிகளை தான் பார்க்கணும். முழுக்களின் கூட்டல் மாதிரி தான் பண்ணணும். வேறு வேறு குறி, இந்த மாதிரி வேறு வேறு குறியா இருந்தா பாருங்க, பிளஸ் அண்ட் மைனஸ் இந்த மாதிரி வேற வேற குறியா இருந்தா இதுல பெரிய நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சு அதனோட குறியை கீழே போடணும். இப்ப +7 -6 இதுல பெரிய நம்பர் இதுதான், அதனோட சைன் பிளஸ் போட்டோம். இப்ப வேற வேற குறியா இருந்தா நம்ம கழிக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப 7ல 6 போச்சுன்னா 1. அப்ப இங்க m இருக்கிறதுனால 1m அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். இன்னொரு வகையாகவும் நான் சொல்றேன் பாருங்க, இந்த பிளஸ் இருந்துச்சுன்னா நம்ம கையில் இருக்க காசு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இந்த மைனஸா இருந்ததுன்னா நம்ம வாங்கின கடன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப நம்ம கிட்ட காசு வர வர நம்ம அந்த கடனை கட்டணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட +7 அப்படின்னா 7 ரூபாய் கைக்கு வந்திருக்கு. நம்ம 6 ரூபாய் கடன் வச்சிருக்கோம், அதை கொடுத்துடலாங்களா? கொடுத்துட்டு போக மீதி நம்ம கையில எவ்வளவு இருக்கும்? 1 தானே இருக்கும். அதுதான் நம்ம 1m அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அப்ப இங்க +1m அப்படின்னு வந்துருச்சு. இது -3m ஸ்கொயர், இது 4m ஸ்கொயர். இதுவும் வேற வேற சைன்ஸ். இது நம்ம கையில இருக்கிற காசு, இது கடனை கொடுத்துட்டு 1m ஸ்கொயர் மிச்சம் இருக்கு. ஸோ நம்ம கையில இருக்க காசுங்கும் போது நம்ம பிளஸ் குறியில தான் போடுவோம். அந்த பிளஸ்ங்கிறது நம்ம போடலாம், போடாமையும் விடலாம். அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இது ரெண்டாவது எக்ஸ்பிரஷன். நம்ம 1 கீழே 1 எழுதிக்கலாம். 3a ஸ்கொயர் மைனஸ் 2b ஸ்கொயர் மைனஸ் c அப்படின்னு எழுதிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா 4a ஸ்கொயர் மைனஸ் 5b ஸ்கொயர் பிளஸ் 7 அப்படின்னு இருக்கு. இங்க c டேர்ம் இருக்கு, இங்க மாறிலி உறுப்பா இருக்கு. அப்ப நம்ம 0c அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் பிளஸ் 7ங்கிறத எழுதிக்கலாம். ஒத்த உறுப்பு இதுக்கு இல்லை அப்படிங்கும் போது அது இல்லைங்கிறத 0வால ரெப்ரசென்ட் பண்ணிட்டு உறுப்பு இல்லைங்களா, அதனால அதை தனியா எழுதிக்கணும். இட் இஸ் an unlike term, அதனால கொஞ்சம் தள்ளி அதனோட சைனோட எழுதிட்டோம். இப்போ ஆட் பண்ண போறோம் பாருங்க, +7. இந்த 0ங்கிறதுனால இதை நம்ம பார்க்கவே வேண்டியது, இதை மட்டும் பார்த்து -c எழுதிட்டோம். இங்க பாருங்க, ரெண்டும் ஒரே குறி அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ரூபாய் கடன் வாங்கணுமாமா, அப்புறம் மறுபடியும் 5 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். அப்போ மொத்தம் எத்தனை கடன்னா 7 ரூபாய் இருக்கு. அப்போ கடன்கிறதுக்கு மைனஸும் 7 ரூபாய் கடன்கிறதுனா 7ம் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். சரி, இங்க பாருங்க, ரெண்டுமே நம்ம கையில இருக்க காசு. 3 ரூபாய் இருக்கு, மறுபடியும் 4 ரூபாய் நம்ம கிட்ட சேர்ந்துச்சு. ஸோ 7 இது a ஸ்கொயர் அப்படின்னு இந்த டேர்மும் நம்ம எழுதிட்டோம். பாருங்க, தேர்ட் ஒன் நமக்கு 13x ஸ்கொயர் மைனஸ் 5y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு எழுதிட்டோம். முதல் பல்லுறுப்புக்கோவையை எழுதிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3y ஸ்கொயர் இருக்கு, மாறி மாறி இருக்கு. நம்ம லைக் டேர்ம்ஸை நேரா தான் எழுதணும், அதாவது ஒத்த உறுப்புகளை அதுக்கு நேர் நேர் எழுதிட்டோம்னா தான் ஈஸியா நம்ம இதை கூட்ட முடியும். இது 3y ஸ்கொயர் அப்படின்னா +3y ஸ்கொயர் அர்த்தம். நம்ம இங்க கொண்டு எழுதிடுவோம் +3y ஸ்கொயர். அடுத்து பாருங்க -2z ஸ்கொயர், இங்க தான் இருக்கு z ஸ்கொயர், அதனால -2z ஸ்கொயர் இங்க எழுதிட்டோம். +5x ஸ்கொயர் மீனால கொண்டு எழுதிக்கலாங்களா, +5x ஸ்கொயர். அடுத்தது பாத்தீங்கன்னா -6x ஸ்கொயர் இங்க எழுதிக்கலாம். அப்புறம் +y ஸ்கொயர், இது y ஸ்கொயருக்கு நேரா கீழே எழுதிட்டோம். இப்போ இந்த 3 எக்ஸ்பிரஷனையும் கூட்டணும் இல்லைங்களா? பாருங்க, இங்க வாங்க, நம்ம கையில 1 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கோம். 1 ரூபாய் கொடுத்துருவோம், மீதி என்ன 1 ரூபாய் கடன் இருக்கும். ஸோ -1z ஸ்கொயர். இங்க பாருங்க, நமக்கு 3 ரூபாய் நம்ம கையில இருக்கு, மறுபடியும் 1 ரூபாய் கைக்கு வந்துச்சு, மொத்தம் 4 ரூபாய் இருக்கு. ஆனா 5 ரூபாய் கடன் கொடுக்கணும். நம்ம கையில 4 ரூபாய் இருக்கு, ஆனா 5 ரூபாய் கடன் இருக்கணும். அப்ப கையில இருக்கிற 4 ரூபாயை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 1 இருக்குமா? அது என்ன, நம்ம கையில இருக்க காசா கடனா? கடன் தானே. கடனை எப்படி குறிப்பிடணும்? மைனஸ். அப்போ எவ்வளவு? 1 y ஸ்கொயர் அப்படின்னு இந்த கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, இது கூட இது ரெண்டும் பிளஸ் இருக்கா? அப்ப 13 ரூபாய் நம்ம கையில முதல்ல இருந்துச்சு, அது கூட 5 ரூபாயும் மறுபடியும் சேர்ந்தது. அப்ப 18 ரூபாய் இருக்கு. 18 ரூபாயில 6 ரூபாய் கடன் கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எத்தனை இருக்கும்? 12 ரூபாய் நம்ம கையில இருக்கும். ஸோ +12x ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். இதுதான் அடிஷன் ஆஃப் பாலினாமியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போறோம். இதுல இருந்து இதை கழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை முதல்ல மேலே எழுதிக்க போறோம், இதை கீழே எழுதிக்க போறோம். சப்ராக்ட் பண்ணு அப்படின்னா, அதாவது கழி அப்படின்னா ஒரு ஸ்டெப் மட்டும் அதிகமா பண்ணணும், மற்றபடி எல்லாமே அடிஷன் மாதிரி தான் வந்துடும். என்ன ஒரு ஸ்டெப் அப்படின்னா, கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ரஹண்ட், இதனுடைய சைன்ஸை மாற்றணும். கழிக்கப்படக்கூடிய என்ன இருக்கு இல்லைங்களா, அதனுடைய குறிகளை மாற்றணும். அப்ப இதை மாத்திட்டோம்னா இந்த குறியை மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும், அதுகிட்ட இருந்த குறியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மாற்றணும் இல்லைங்களா, அந்த சைன்ஸ் மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். பாருங்க, இது +7 இது +6 ரெண்டும் பிளஸ் இருக்கா? ஸோ +13m. இது பார்த்தீங்கன்னா இது -3m ஸ்கொயர், இது -4m ஸ்கொயர். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி -7m ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கணும்.
அதே மாதிரி இங்க வாங்க, இதை அதாவது இதுல இருந்து இதை கழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த செகண்டை சப்ராக்ட் பண்ணு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் முதல்ல மேலே எழுதிட்டோம், அதுக்கப்புறம் செகண்டை கீழே எழுதிட்டோம். எழுதிட்டு பாருங்க, இதை கழிக்கிறது அப்படின்னா அங்க மைனஸ் குறி, இதுக்கு ஒரு மைனஸ் சைன், இது பிளஸ் சைன் ஆகும். கீழே இருக்கிறதோட குறிகளை மாற்றணும், அதனால மாற்றணும். இங்க பிளஸ் இருந்தா மைனஸ், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ், இங்க பிளஸ் இருக்கனால மைனஸ்னு சைன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ எப்பவும் போல அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பாருங்க, இந்த -7 அப்படியே, இந்த 0ங்கிறதுனால நம்ம இதை பார்க்க வேண்டாம், மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, இது பிளஸும் இது மைனஸுமா இருக்கு. பிளஸ் 5ம் -2 இருக்கு, என்ன மிஞ்சுங்க? +3. இப்போ 3 கூட இருக்கிற இது b² வேரியபிளை எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்க இது 3யும் +3யும் -4ம் இருக்கு. அப்போ -1a² அப்படின்னு வரும். இந்த 1 போடலாம், போடாமையும் விட்டுலாம். இதுல பாருங்களேன், நமக்கு கழியணும் இல்லை இதுல இருந்து இதை கழியாத கழியணும் சொல்லலை. பட் பாருங்க, இப்படி போட்டு இதுக்கு பிராக்கெட் போட்டு மைனஸ் போட்டு இதுக்கு பின்னாடி இப்படி போட்டாங்க அப்படின்னா இந்த டேர்ம்ல இருந்து இதை கழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன பண்ண போறோம், நம்ம முதல்ல லைக் டேர்ம்ஸ், அதாவது ஒத்த உறுப்புகளுக்கு நேராக எழுதிட்டு இப்போ குறிய மாற்றணும். இதனுடைய குறி எல்லாத்துடைய குறியும் மாற்றணும். பாருங்க, இது +3y² இருக்கிறத மைனஸா மாற்றணும். -2z² +2z² மாற்றணும். இதை -5x² மாற்றியாச்சு. இப்போ எப்பவும் போல அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். பாருங்க, இது ரெண்டும் பிளஸ் குறியா, பிளஸ் 1 இங்க 2 இருக்கு. அப்போ ரெண்டையும் கூட்டி 3z² அப்படின்னு எழுதலாம். இது ரெண்டுமே மைனஸ் சைன், அதனால மைனஸ் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்க போறோம். 8y² ஆயிடுது. இது பிளஸ் குறி, இது மைனஸ் குறி. உடனே 13ல இருந்து 5 கழிச்சீங்கன்னா 8x² அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். அதாவது இயற்கணித கோவைகளின் கழித்தல் இப்படிதான் நம்ம பண்ணுவோம்.